ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சங்கீதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வந்து கடாய் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கடாய் பன்னீர் செய்கிறதுக்கு நான் வந்து 50 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இது ஹோம்மேட் பன்னீர் தான், 1/2 லிட்டர் பாலில் செஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கோங்க பெருசு பெருசாக. அப்புறம் ஒரு 5 முந்திரி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம வந்து வதக்கி அரைக்க போகிறோம் இந்த மசாலாவுக்கு. அதுக்கப்புறம் இந்த கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க டைமண்ட் ஷேப்பில். இது எதுக்குன்னா ஃபைனலாக வந்து இந்த கிரேவி பண்ணதுக்கப்புறமா இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி இதில் அந்த கிரேவியில் ஆட் பண்ணும்போது இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பன்னீரில். அதுக்கு தான் இது. வாங்க இப்போ நம்ம தாளிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் பட்டை, 3 கிராம்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த முந்திரி எல்லாமே கொஞ்சம் போட்டு முன்னாடியே ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் தக்காளியும் இதில் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கினதும் இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து ரொம்ப நைஸாக இருக்கணும், ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து முந்திரி ஆட் பண்ணுறோம்ல, அதனால் வந்து இது நல்லா ரொம்பவே நைஸாக அரைச்சிக்கோங்க. கொரப்பாலாம் அரைக்க வேணாம். நல்லா ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் மிக்ஸியோட விட்டிங்கன்னா இந்த மாதிரி நைஸாக வந்துடும். அப்போ தான் கிரேவியும் நம்மளுக்கு வந்து திக்காக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆயில் இருந்தால் கூட ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல டைமண்ட் ஷேப்பில், அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப குக் ஆகணும்னு இல்லை, லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தாவே போதும். அப்போ தான் இதோட க்ரன்ச்சியாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இது பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஃபைனலாக இதை ஆட் பண்ணும்போது இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதே கடாயில் நம்ம வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். இதுக்கு மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூனு வெறுமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், இது எல்லாமே வந்து இந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க. இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் இதை நம்ம வந்து வதக்கணும், இல்லைனா கரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பன்னீரை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப கொஞ்சம் திக்னஸாக தான் இருக்கணும், நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். இது நல்லா கொதிச்சதும் இதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டு பன்னீர் சேர்த்துக்கோங்க. இந்த பன்னீர் இதில் வந்து போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இதோட பச்சை வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா அந்த கிரேவி வந்து நல்லா திக்னஸ் வர வரைக்கும் இது நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா பன்னீர் ஆட் பண்ணுங்கள். இந்த பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமாவும் நீங்கள் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகட்டும். அப்போ வந்து இதோட டேஸ்ட்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்பப்போ வந்து கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அப்படியே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் வந்து நம்ம கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. இந்த கசூரி மேத்தி ஃப்ளேவர் வந்து இந்த பன்னீருக்கு ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லா ஸ்மெல், ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும். நல்லா சேர்த்து ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தர்றதுக்கு கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். அப்போ தான் சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த வெஜிடபிள்ஸை இப்போ ஆட் பண்ணுங்கள். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்பலாம் கொதிக்க விட வேணாம். சும்மா லைட்டாக கலந்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் சும்மா கலந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1 மினிட் குக் ஆனால் போதும். அப்போ தான் இல்லைன்னா இதோட க்ரன்ச்சினஸ் போயிடும். இது வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் பன்னீர் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.